السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம நேற்று ஃபவாயிலு ரமதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பை பார்த்தோம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஃபஸாயிலு ஸியாம், அதாவது நோன்புடைய விசேஷங்கள், நோன்புடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது சூரா பக்ரா ஆயத் நம்பர் 183, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அதாவது ஈமான் கொண்டோர்களே, உங்கள் மீது நோன்புகள் விதியாக்கப்பட்டுள்ளன, கடமையாக்கப்பட்டுள்ளன, எப்படியெல்லாம் உங்களுக்கு முன்னோர்களின் மீது நோன்புகள் என்பது விதியாக்கப்பட்டு கடமையாக்கப்பட்டுள்ளனவோ, நீங்கள் அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டவர்களாக, தக்வா உடையவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை விளக்குகின்றான். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்புடைய அந்த சிறப்புகளை பற்றி சொல்லும்போது எத்தனையோ சிறப்புகள் வருது. அதில் நம்ம நேற்று ஒரு ஹதீஸ் பார்த்தோம். என்ன ஹதீஸு? நோன்புடைய சிறப்புகளில் முதல் சிறப்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், குல்லு அமல் இப்னி ஆதம யுதாஇஃபு அல் ஹஸனத்து பிஅஷரி அம்சாலிஹா இலா 700 ضعف. அதாவது ஆதமுடைய மகன் என்ன அமல்கள் செய்தாலும் அது அவனுக்கு 10 மடங்கிலிருந்து 700 மடங்குகள் வரை அதை உயர்த்தி தரப்படும். قال الله تعالى إلا الصوم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நோன்பை தவிர, فإنه لي, அது எனக்குரியது, وأنا أجزي به, நான் அதற்கு கூலி நானே தருவேன், يدعو شهوته وطعامه من أجلي, என்னுடைய அந்த பொருத்தத்தை நாடி நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை அவன் பெறுவதற்காக வேண்டி இச்சையுடன் அவனுடைய ஆசைகளையும் அவனுடைய எனது உண்ணுவதையும் பருகுவதையும் எனக்காக வேண்டி அவன் நிப்பாட்டி விட்டான். எனவே அதற்குரிய கூலியை நானே தருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இதை நாம் நேற்று பார்த்தோம். இது முஸ்லிம்ல 1151வது ஹதீஸாக இருக்குது. இந்த விஷயத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னாடியே விளக்கம் பார்த்தோம் மாதிரி, நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்றோமோ, எப்படியெல்லாம் வெயிலில் நின்று அழுத்து போய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, கரெக்டாக வெயில் காலத்தில் வரக்கூடிய இந்த நோன்பை நம்ம எப்படியாவது மிகவும் சபருடன், அதாவது மிகவும் ஒரு பொறுமையை காத்து நாம் என்ன பண்ண போகின்றோம், இந்த நோன்புகளை நிறைவேற்றப் போகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நபர்களுக்கு அளவில்லாமல் அந்த ஹைரை கொடுக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, சூரா ஜுமர் ஆயத் நம்பர் 10ல, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப். அதாவது சபர் பண்ணுவர்களுக்கு, பொறுமையை காப்பவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவில்லாத அளவுக்கு நன்மைகளை அள்ளித் தருகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றான். இதில் முதல் ஒரு சிறப்பு. இரண்டாவது ஒரு சிறப்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு இருப்பவர்களுக்காக வேண்டி முக்கியமாக சொல்லுகின்றான், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் இருக்குதுல்ல, வாசம், அந்த வாசம் என்பது அல்லாஹுக்கு ஒரு உயர்தரமான நறுமணம் தரக்கூடிய ஒரு அத்தர் போல, அதாவது சுகந்திர தவ்யம் போல அவனுக்கு அந்த வாயுடைய வாசம் இருக்குமாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியில் 1894வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஃபவல்லதி நஃப்ஸும் முஹம்மதின் பியதிஹி லா குலிஃபத்து ஃபமி ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க். மிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தர் போல அல்லாஹ் கிட்ட
நோன்பு இருப்பவனின் அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் என்பது அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடியதாக இருக்குது. அப்ப பாருங்களேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள எந்த அளவுக்கு விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தாய் தன்னுடைய அந்த குழந்தையை எந்த அளவுக்கு அன்பு காட்டுதோ, எந்த அளவுக்கு எனது நேசிக்குதோ, அதை விட 70 மடங்கு தாய்மார்களை காட்டிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தன்னுடைய அடியாரனை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்தில் நின்று சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், ஒரு குழந்தையை பார்த்து, இந்த குழந்தையை தன்னுடைய தாயார் எப்போதாவது நரகத்தில் விழ, அதாவது தீயில் விழ ஒத்துக்கொள்ளுமா அப்படின்னு சொன்னால் எப்பவுமே கிடையாது. எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, என்னவாக முடியாது, அந்த குழந்தையை அந்த தாய் எப்போதுமே நரகத்துக்கு செல்ல, அதாவது தீயில் போட அனுமதிக்க மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு தாயை காட்டிலும் 70 மடங்கு என்னவாகும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹதீசுகளில் சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பு நோட்பவர்களுடைய அந்த விசேஷங்களை பற்றி மற்றொரு ஹதீஸில் நம்ம பார்த்தோம். நேற்று கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், மன் ஸாம ரமதானன் ஈமானம் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அதாவது யார் ஒருவர் ஈமானோடும் மற்றும் இச்சையோடும் இந்த நோன்பை நோக்கிறார்களோ அவர்களுடைய அந்த பாவங்கள் என்பது மன்னிக்கப்படுகின்றன. இந்த ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஈமான் மற்றும் வஹ்திஸாப் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். மா தகத்தம மின் தம்பி, கடந்த பாவங்களை மன்னித்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது பெரிய பாவங்கள் கிடையாது, மாறாக சின்ன பாவங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்னண்டு, அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்அ வல் ரமதானு இலல் ரமதானி கஃபாரத்துன் லிமா பைனஹுன்ன வமா லம் துகஷில் கபாயிர் ரவாஹுல் முஸ்லிம். அதாவது ஒரு தொழுகைக்கும் மற்றும் அடுத்த தொழுகைக்கும் இது போல 5 தொழுகைகளும் மற்றும் ஒரு ஜும்மாவிற்கும் மற்றொரு ஜும்மாவிற்கும் உள்ள இடைப்பட்ட காலம் மற்றும் ரமதான் மற்றும் அதற்கு மற்றொரு ரமதானுக்கும் இடைப்பட்ட காலம் ஒரு நபர் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார் என்று சொன்னால் அது அவர்களுக்கு பாவ மன்னிப்பு பெறக்கூடியதாக இருக்குது. கபாயிர்களை தவிர, அதாவது பெரிய பாவங்களை தவிர. பெரிய பாவங்கள் என்று சொன்னால் என்னது, நாம் தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்தால் என்றால் என்னவாகும், அதனுடைய பாவங்கள் என்பது, அந்த பாவம் என்பது மன்னிக்கப்படும். ஏனென்று சொன்னால் இது மிகவும் அவசியமாக இருக்குது. அவன் அந்த பாவத்திற்காக வேண்டி, அவன் செய்த அந்த செயலுக்காக வேண்டி வெட்கப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்பொழுதுதான் என்னவாகும், அவனுக்கு அந்த பாவத்திற்கு மன்னிப்பு என்பது கிடைக்கும். 4வது ஒரு சிறப்பு சரியான ஹதீஸ்கள் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், சொர்க்கத்தில் ஒரு கதவு இருக்குதான், யுகாரு லஹு ரய்யான், ரய்யான் என்று சொல்லக்கூடிய ஒரு கதவு என்பது இருக்குது. யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமஹ், கியாமத் நாள் என்று அந்த கதவினுள்ளே வெறும் நோன்பு நோற்பவர்கள் மட்டும்தான் நுழைவார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹு, அந்த கதவிற்குள் யாருமே நுழைய முடியாது, ஒரு நோன்பாளிகளை தவிர. கூறப்படும் யுகாலு ஐன ஸாயிமூன், எனது அந்த இடத்தில் எல்லாரையும் கூப்பிடப்படும், நோன்புவாளிகள் எங்கே? ஃபயகுவனூன லா யதுகுலூன மின்ஹு அஹதுன் கைருஹும், அந்த கதவினுள் வெறும் நோன்பாளிகளை தவிர வேற யாரும் நுழைய முடியாது. அந்த கதவுகள் நோன்பாளிகள் நுழைந்த பின்னாடி என்னவாக்கும், அந்த கதவு என்பது மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் என்பது புகாரி முஸ்லிம்லையும் இடம்பெற்றிருக்குது. 5வது ஒரு சிறப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், அதாவது இந்த நோன்பு என்பது ஒரு மனிதனுக்கு கேடயமாக அடங்குது. கேடயம் என்பதை எதனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா கான யௌமு ஸௌமின் அஹதுக்கும் ஃபலா யர்ஃபுஸ் யௌமஇதின் ஃபலா யஸ்ஹப் ஃபஇன்னஹு ஷாமிதுன் அஹதுன் அவ் காதலஹு ஃபல்யகுல் இன்னி இம்ருன் ஸாயிமுன். யார் ஒருவராக இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் கெட்ட செயல்களை செய்ய சொல்லியோ அல்லது கெட்ட வார்த்தைகளை பேச சொல்லியோ வற்புறுத்தினால் நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லிவிடுங்கள், நான் இன்றைக்கு நோன்பாளியாக இருக்கின்றேன். இந்த கேடை என்பது என்னவாக இருக்குது, நமக்கு
நம்மளுடைய செயல்களை தடுக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீஸையும் சொல்லி இருப்பார்கள். என்னண்டு அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், அதாவது ஃபஇன்ன லஹு விஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸை பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு இளைஞன் தனக்கு சக்தி பெற்றிருந்தால் அவன் கல்யாணம் செய்து கொள்ளட்டும், அல்லது சக்தி இல்லாத பட்சத்தில் அவன் கல்யாணம் செய்து, அதாவது நோன்பு இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் அது அவனுக்கு கேடயமாக விளங்கும், அதாவது கேடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மற்றொரு விஷயமாகவும் இது கேடயமாக அமைகின்றது ஒரு முஸ்லிமுக்கு. அஸ்ஸௌமு ஜுன்னத்துன் யஸ்தஜின்னு பிஹல் அப்து மினன் நார், அதாவது இந்த நோன்பு என்பது ஒரு அடியானுக்கு நரகத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமாகவும் இருக்குது. கேடயம் என்று சொன்னால் என்ன? அல் வகாயா, அதாவது கேடயம், தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு யுத்த வீரன் யுத்த களத்தில் தனக்கு எதிரிகளிலிருந்து வரக்கூடிய அந்த தாக்குதலில் இருந்து அவன் தன்னுடைய கேடயத்தை மறைத்து கொண்டு அவனே பாதுகாத்துக் கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு கேடயம் ஷைத்தானுடைய அந்த தாக்குதலில் இருந்தும் மற்றும் நரகத்துடைய அந்த நரக நெருப்பிலிருந்தும் மற்றும் நம்மளுடைய இச்சைகளில் இருந்தும் நம்மளுடைய ஆசைகளில் இருந்தும் நம்மளுடைய இந்த உலகத்துடைய அந்த துன்பங்களில் இருந்தும் ஷர்றுகளில் இருந்தும் என்ன பண்ணதாம், இந்த நோன்பு என்பது நம்மளுக்கு ஒரு கேடயமாக வேலை செய்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. இது அஹ்மதுல 14669வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இறுதியாக நாம் 7வது ஒரு சிறப்பு நோன்பிற்காக வேண்டி, ஒரு நோன்பு நோத்தவன் 2 தடவைகள் அவன் 2 இடத்தில் அவன் மிகவும் பரிசளிக்கப்படுகின்றான், சந்தோஷப்படுகின்றான். ஒன்று இஃப்தாருடைய நேரத்தில் அவன் அந்த அளவுக்கு பசிச்சு தாகச்சு இருக்கும் போது அவனுக்கு அந்த இஃப்தார் என்பது முன்னால் தெரியும் போது நாம் இப்பொழுது எனது இஃப்தார் துறக்க போகின்றோம், நாம் சாப்பிட போகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருப்பான். அது ஒரு சந்தோஷம். 2வது ஒரு சந்தோஷம், தன்னுடைய ரப்பிடத்தில் அவனுக்கு கூலி கிடைக்க போகின்றது. அவன் நினைப்பான், என்னுடைய ரப்பிடத்தில் எனக்கு மிகப்பெரிய கூலி உண்டு, நான் அல்லாஹுடைய கட்டளையை சிறப்பாக செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குமே, அந்த சந்தோஷம் என்பது அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். நம்ம இந்த நோன்புடைய சிறப்புகளை என்னென்ன எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீகால் என்பது பண்ணிக்கிறோம். முதல் சிறப்பு அல்லாஹ்வே இதற்கு கூலி கொடுக்கின்றான், இது முதல் சிறப்பு. 2வது சிறப்பு, அவனுடைய வாயினின் துர்நாற்றம் என்பது அல்லாஹுக்கு ஒரு அத்தரு போல, ஒரு சுவாசன திரவியம் போல அவனுக்கு அல்லாஹ் கிட்ட இருக்குது. இது 2வது சிறப்பு. 3வது, பின் தங்கிய பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பின் மூலம் மன்னிக்கின்றான். 4வது என்ன சொல்லப்படுது, அவனுக்காக வேண்டி, அதாவது நோன்பைக்காக வேண்டி ஒரு சொர்க்கத்தில் ஒரு கதவு பிரத்யேகமாக நிர்ணயிக்கப்படுகின்றது. மற்றும் 5வது, அவனுக்கு இந்த உலகத்துடைய விஷயங்கள் இருந்து இந்த நோன்பு என்பது கேடயமாக வேலை செய்கின்றது. 6வது, நரகத்தினுடைய நெருப்பிலிருந்தும் இது அவனுக்கு ஒரு கேடயமாக வேலை செய்கின்றது. 7வது ஒரு சிறப்பு, அதாவது நோன்பாளி 2 நேரங்களில் அவன் என்ன பண்ணுகின்றான், மிகவும் சந்தோஷப்படுகின்றான், அவனை சிறப்பு வைக்கப்படுகின்றது. ஒன்று இஃப்தாருடைய நேரம் மற்றும் அவனுடைய ரப்பிடத்தில் அவனுக்கு கூலி கிடைக்கப் போகின்ற அந்த சந்தோஷம். எனவே இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்விடத்தில் துஆ என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யும் நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிருதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஹகீகத்து ஸியாம், அதாவது இந்த நோன்புடைய நோக்கம் என்ன, இந்த நோன்புடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு சிறிய பயானாகத்தான் இருக்க போகுது. எனவே அல்லாஹ்விடத்தில் துஆ என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எல்லாருக்குமே நோன்பை முழுசாக பிடித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நடக்கூடிய நபர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிருதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.